ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நான் இந்த வீடியோ பதிவில் உங்களோட வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம வந்து பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்லேயே தைச்சி கொடுக்குற டெய்லர்ஸாக இருந்தாலுமே வந்துட்டு சரி, நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வந்து எமோஷ்னல் ஆகிடுவோம். என்ன விஷயம்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஒரு கஸ்டமர் கொண்டு வந்து நம்மக்கிட்ட இந்தாங்க இந்த புடவைக்கு ஃபால்ஸ் வச்சு கொடுங்க, பாவாடைக்கு ஓரம் அடித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வர்றப்போ வந்துட்டு அவங்க ப்ளவுஸ் வந்து வேறு ஒரு பக்கம் தைச்சிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம என்ன நினைப்போம், இவங்க ப்ளவுஸ் மட்டும் வேறு பக்கம் தைச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட கொண்டு வந்து இந்த சின்ன சின்ன வேலைகளை வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகும். சம்டைம்ஸ் அவங்க மேலே கோபம் கூட வரும். ஆனால் அவங்க முன்னாடி வந்து நம்ம காட்ட மாட்டோம். இது எல்லாத்துக்குமே நடந்திருக்கும். ஆனால் வந்துட்டு அந்த மாதிரி நம்ம எமோஷ்னல் ஆகிறதுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னு கேட்டோன்னா, இப்போ ப்ளவுஸ் தைக்கிறத விட நம்ம இந்த சின்ன சின்ன வேலைகளை செய்து கொடுத்தும் டெய்லி ஒரு 200-300 நம்ம வந்து சம்பாதிச்சிடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் கான்செப்ட் தாங்க. இப்போது ஒரு ப்ளவுஸை வந்து கட்டிங் போட்டு தைச்சி கொடுக்குறதுக்கு குறைஞ்சது ஒரு 50 நிமிஷம் ஆகும் இல்லைங்களா? இப்போ வந்துட்டு ஒரு 4 சேரீ கொடுக்குறாங்கன்னு வைங்க, அதுக்கு மேட்சிங்காக ஒரு 4 இன்ஸ்கர்ட் இருக்குது, அதுக்கு ஓரம் போட்டு கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சேரீக்கு வந்துட்டு நம்ம ஓரம் அடித்து கொடுத்து ஃபால்ஸ் வச்சு கொடுத்தோம்னா 50 ரூபா வாங்குவோம். அப்போது 4 சேரீக்கு 200 ஆச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறம் இன்ஸ்கர்ட்டுக்கு உண்டான அமௌண்ட்டும் அதில் வந்து இருக்குது. அப்போ வந்து இந்த வேலைகளில் வந்து வருமானம் அதிகமாக தான் இருக்குது. அதனால் வந்துட்டு எந்த துணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அந்த கஸ்டமரை வந்து எப்படி நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து நம்மக்கிட்ட வர வைக்கணும் அப்படிங்கிறதுல தான் வந்து நம்மளோட திறமை இருக்குது. அவங்க வந்து அந்த துணி கொடுக்குறப்பவே நீங்கள் வந்து சொல்லுங்கள், அக்கா இந்த மாதிரி நான் வந்து லேடிஸ் சம்மந்தமான எல்லா ட்ரெஸ்ஸுமே தைப்பேங்க, ஒன்ஸ் நீங்கள் வந்து என்கிட்ட கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நம்மளோட டெய்லரிங் வந்து கேன்வாஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்து நாம் தான் கேன்வாஸ் பண்ணிக்கணும். அடுத்தவங்க வந்து யாரும் நம்ம இந்த பொண்ணு நல்லா தைக்குது அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் தர மாட்டாங்க. ஸோ தரக்கூடிய ஆட்களும் வந்து நம்மக்கிட்ட கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட திறமையை நீங்களே வெளிக்கொண்டு வர பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து அடுத்தவங்களை விட்டுருங்க, நம்மளேவே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 1000 ரூபா போட்டு ஒரு துணி ஒன்று எடுத்துகிட்டு வரோம். அதை வந்து நல்லா தைச்சி போடணும். ரொம்ப நாளைக்கு வச்சு போடக்கூடிய துணியாக வந்து நம்ம அதை எடுத்திருப்போம். அப்போது அந்த துணி வந்து நம்ம எங்கே கொண்டு போய் கொடுத்தா தைச்சா நல்லாயிருக்குன்னு யோசிப்போம் இல்லைங்களா? இப்போ பக்கத்துலேயே நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் தைப்பாங்க. அவங்க எப்படி தைப்பாங்கன்னு தெரியாது. அப்போ நீங்கள் வந்து நம்ம என்ன நினைப்போம், அவங்கக்கிட்ட கொடுத்து ஏதாவது சொதப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம் இல்லைங்களா? அப்போ யோசிச்சுட்டு வெளியில் கொண்டு போய் கொடுத்து தைச்சி வாங்கிட்டு வருவோம். நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதையே தான் நம்ம கஸ்டமர்ஸும் யோசிப்பாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், அவங்க வரப்போ நம்ம எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க கொடுத்த துணியை இன்கேஸ் நம்மளை நம்பி அந்த துணி கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அந்த துணியை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம தைச்சி கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு சொல்லாமலேயே நம்மக்கிட்ட நிறையா கஸ்டமர்ஸ் வந்து வர ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு கான்செப்டை வச்சுட்டே வந்துட்டு நம்ம நல்லா டெவலப் ஆகலாங்க. இதுதான் பேசிக்கு. இப்போ யார் எந்த துணி கொண்டு வந்து கொடுத்து எனக்கு இதை செஞ்சு கொடுமா அப்படின்னா எதையும் வேண்டான்னு சொல்லி மறுக்காதீங்க. அதை வாங்கி போட்டுட்டு ரொம்ப நாள் பண்ணவும் வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், இந்த பொண்ணுகிட்ட கொடுத்தா சீக்கிரம் கொடுத்துருவா அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து அவங்களுக்கு ஒன்ஸ் வந்துருச்சுன்னா ரிப்பீட்டடாக அவங்க வந்து நம்மக்கிட்ட வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது சின்ன சின்ன வேலைகள் மூலிமா நம்ம வந்து பெரிய பெரிய ஆர்டர்ஸ் வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். அதுக்கு வந்து நாம் தான் வந்து எஃபெக்ட் போடணும். முடிஞ்ச அளவுக்கு நாம் இந்த விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாவே போதும். நம்மளும் வந்து ஒரு நல்ல டெய்லர்ஸ் தான். அதனால் நாமளும் பெரிய லெவலுக்கு நம்மளால் வர முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து நம்ம மைண்டில் எப்போவுமே இருக்கணும். எந்த காரணத்துக்காகவும் வந்துட்டு நம்மக்கிட்ட பெரிய ஆர்டர்ஸ் வரல, இதை ஏன் நம்ம செய்யணும்னு சொல்லிவிட்டு எதையும் வந்து ட்ராப் பண்ண வேண்டாம். உங்களோட முயற்சியை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நம்மளை நம்பி கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் நாம் வந்து நம்மளோட தொழிலை கைவிடாமல் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்மளாலேயும் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல டெய்லர்னு ப்ரூவ் பண்ணி நாமளும் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போய் நிறையா சம்பாதிக்க முடியும்.
ஸோ எல்லா டெய்லர்ஸ்க்குமே சரி, பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு எல்லா சின்ன சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன சின்ன வேலைகளையும் செஞ்சு கொடுங்க. நீங்களும் ஒரு நாளைக்கு நல்ல பெரிய டெய்லராக வருவீங்க. அது வந்த அன்னைக்கு நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. அதோட ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் கேட்டிருப்பீங்க. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.